Good morning, my dear students. Now we are going to see chapter 4, cost and revenue analysis. Cost and revenue analysis. Cost means, you know, that means meaning selavu. Revenue means varuvai. Okay? Selavu and revenue. Varuvai பற்றிய ஆய்வு. Okay? Then, now you see, what is cost and revenue? What is cost and revenue? That means, you see, cost and revenue means the different situations a firm is different situations in product cost and sales revenue analysis is called cost analysis. அதாவது what is the cost and revenue means a firm is different situations in product cost and sales revenue analysis is called cost. என்ன சொல்றாங்க? செலவு இந்த வருவாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ், இந்த பல்வேறு சூழ்நிலைகளை ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது அதனுடைய ப்ராடக்ட் காஸ்ட், அதனுடைய உற்பத்தி செலவு, அண்ட் சேல்ஸ் ரெவென்யூ அதனுடைய அதனுடைய விற்பனை வருவாயை பற்றி ஆய்வு செய்யக்கூடியதுதான் காஸ்ட் அண்ட் ரெவென்யூ என்று அழைக்கப்படுகின்றது. The cost and revenue is aim, அதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, then the profit என்னது? profit means என்ன? a firm's profit, அதாவது ஒரு கம்பெனி என்ன செய்யணும்? லாபம் சம்பாதிக்கணும். Loss is primarily determined by its cost and revenue. ஒன்று லாபம் சம்பாதிக்கக்கூடிய நோக்கத்தோடு இருக்கணும். அடுத்து என்னது? இந்த லாஸ், நட்டம் ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறணும். இதுதான் அதனுடைய முக்கியமான நோக்கம். தென் இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டோட்டல் ரெவென்யூ அடுத்த டோட்டல் காஸ்ட், இது ரெண்டுக்கும் இடையில உள்ளதை நம்ம கண்டுபிடிக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா காஸ்ட் அண்ட் ரெவென்யூ. டோட்டல் ரெவென்யூ அண்ட் த டோட்டல் காஸ்ட், மொத்த செலவுலேருந்து மொத்த வருவாயிலேருந்து மொத்த செலவை நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஓகேயா? தென் லாஸ் டோட்டல் ரெவென்யூ டி ஆர் டோட்டல் காஸ்ட் டி. ஓகே? அந்த காஸ்ட் அண்ட் ரெவென்யூ அதாவது என்ன அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த ப்ராஃபிட் அல்லது லாஸ், இந்த லாபம் அல்லது நட்டம் அப்படிங்கிறது டோட்டல் ரெவென்யூ அண்ட் டோட்டல் காஸ்ட் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான். ஓகேயா? டோட்டல் ரெவென்யூக்கும் டோட்டல் காஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட், இது ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படிங்கிறது தான் என்னது? இந்த காஸ்ட். ஓகே? தென் யூ see that காஸ்ட் அனாலிசிஸ் அதாவது செலவு பற்றிய ஆய்வு. காஸ்ட் அனாலிசிஸ் மீன்ஸ் என்னது? செலவு பற்றிய ஆய்வு. தென் the cost refers to the total expenses incurred in the production of a commodity. அப்போ வாட் இஸ் காஸ்ட் அனாலிசிஸ்? இந்த செலவு பற்றிய ஆய்வு அப்படின்னா என்ன? the cost refers, இந்த செலவு அப்படிங்கிறது டோட்டல் எக்ஸ்பென்சஸ்னால் என்னது? மொத்த செலவு, அதாவது இந்த உற்பத்தி செலவை குறிக்கக்கூடியதான் என்னது? செலவு அப்படிங்கிறது இந்த ப்ராடக்ட் காஸ்ட், உற்பத்தி செலவை குறிக்கக்கூடியதான் செலவு அப்படிங்கிறது. அது எக்ஸாம்பிள் கமோடிட்டி, அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்யும்போது ஏற்படக்கூடிய செலவினங்கள் அப்படிங்கிறதா என்னது? உற்பத்தி செலவு. ப்ரொடக்ஷன் ஆஃப் எ கமோடிட்டி, ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறோம் அப்பையில் ஏற்படக்கூடிய செலவு அப்படிங்கிறதா என்னது? உற்பத்தி செலவு. தென் காஸ்ட் அனாலிசிஸ் ரெஃபர்ஸ் டு த ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் ஆஃப் காஸ்ட் இன் ரிலேஷன் to one or more production criteria, namely size of output, scale of production, prices of factors and other economic variables. அதாவது என்ன குறிப்பிடுறாங்க பாருங்க, என்ன சொல்கிறாங்க? ஒரு உற்பத்தி அப்படிங்கிறது இந்த காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ஷன், இந்த உற்பத்தி செலவு அப்படிங்கிறது இது அதனோட தொடர்புடையக்கூடிய பல்வேறு காரணிகளை
அறிந்து கொள்வதற்கு பயன்படக்கூடியது. அது எதாவது இருக்கும், அந்த பல்வேறு காரணிகளை இப்போ அறிந்து கொள்ளக்கூடிய கிரிட்டேரியா மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபேக்டர்ஸ், காரணிகள். அப்போ பல்வேறு காரணிகளை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த நேம்லி என்னென்ன அந்த பல்வேறு காரணிகள் அப்படிங்கிறது என்னென்ன? தென் த நேம்லி சைஸ் ஆஃப் அவுட்புட். சைஸ் ஆஃப் அவுட்புட் மீன்ஸ் என்னது? ஒரு நிறுவனத்தினுடைய அளவு. அவுட்புட் மீன்ஸ் என்ன சொல்லுவோம் நம்ம? உற்பத்தி அப்படின்னு சொன்னோம். ஓகே, வெளியீட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன குறிக்குது பாருங்கள், சைஸ் ஆஃப் அவுட்புட் மீன்ஸ் உற்பத்தியினுடைய அளவு. தென் ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன் மீன்ஸ் என்னது? உற்பத்தியினுடைய அளவு. தென் நெக்ஸ்ட் ஒன் ப்ரைஸஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ். அடுத்து இந்த உற்பத்தி காரணிகளினுடைய விலை. 4 வகையான உற்பத்தி காரணிகள் இருக்கு இல்லையா, அதனுடைய விலை. தென் அண்ட் அதர் எக்கனாமிக் வேரியபிள்ஸ். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பொருளாதார மாறிகள், அதையும் அந்த நம்ம எடுத்துக்கிறோம் அந்த இடத்துல. தென் த ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கோஸ்ட் அண்ட் அவுட்புட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் காஸ்ட் ஃபங்க்ஷன். இதான் வந்து எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா காஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் மீன்ஸ் என்னது? செலவு சார்பு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. எது? இந்த செலவு, மொத்த செலவுக்கும் உற்பத்திக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு அப்படிங்கிறத எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா காஸ்ட் ஃபங்க்ஷன், செலவு சார்பு அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தப்படுது. தென் you see the what is the functions of cost chart? A cost function may be written as the cost function அப்படிங்கிறது எப்படி வெளிப்படுத்தப்படுது அப்படின்னா இந்த C equal F bracket Q is equal F bracket Q, அதாவது TC equal Q3 minus 18Q2 plus 91Q plus 12. இதில் C அப்படிங்கிறது எதை குறிப்பிடுது? காஸ்ட். Q மீன்ஸ் எதை குறிப்பிடுது? உற்பத்தியினுடைய அளவு. ஓகே, C மீன்ஸ் காஸ்ட் அண்ட் Q மீன்ஸ் குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட், உற்பத்தியினுடைய அளவை குறிக்கக்கூடியது. இதுதான் காஸ்ட் ஃபங்க்ஷனுடைய என்னது? காஸ்ட் ஃபங்க்ஷனுடைய டயக்ராம் ஃபங்க்ஷன், காஸ்ட் ஃபங்க்ஷன். ஓகேயா, இந்த ஃபார்முலான்னு சொல்லலாம். காஸ்ட் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா C equal F bracket Q. எக்ஸாம்பிள் TC மீன்ஸ் என்னது? டோட்டல் காஸ்ட். ஓகே, டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் Q3 மைனஸ் 18Q2 ப்ளஸ் 91Q ப்ளஸ் 12. இதுதான் காஸ்ட் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா. தென் யூ see the concepts. கான்செப்ட்ஸ் மீன்ஸ் என்னது? கருத்துக்கள். எது பற்றிய? இந்த காஸ்ட் கான்செப்ட்ஸ். காஸ்ட் கான்செப்ட். காஸ்ட் கான்செப்ட் மீன்ஸ் என்னது? செலவு பற்றிய கருத்துக்கள். அந்த இடம் செவரல் டைப்ஸ். இந்த காஸ்ட் பற்றிய கருத்துக்கள் அப்படிங்கிறது என்னது? பல வகைப்படுத்தப்படலாம். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மணி காஸ்ட், ரியல் காஸ்ட், எக்ஸ்பிளிசிட், இம்ப்ளிசிட், எக்கனாமிக், தென் சோசியல் காஸ்ட், ஆப்பர்ச்சுனிட்டி, சங்க் காஸ்ட், ப்ரைம் காஸ்ட், ஃபிக்ஸ்டு காஸ்ட், வேரியபிள் காஸ்ட், இப்படி பல டைப்பில் வந்து இந்த காஸ்ட் கான்செப்ட், செலவு பற்றிய கருத்துக்கள் அப்படிங்கிறது வெளிப்படுத்தப்படுகிறது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் என்ன அப்படின்னா இந்த மணி காஸ்ட். You see the money cost, production cost expressed in money terms is called as money cost. அதாவது செலவு, உற்பத்தி செலவு அப்படிங்கிறது எது? பணத்தால் குறிப்பிட்டால் அது வந்து என்ன அப்படின்னா மணி காஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. அதான் ப்ரொடக்ஷன் காஸ்ட் எக்ஸ்பிரஸ்டு. இந்த உற்பத்தி செலவு அப்படிங்கிறது எப்படி வெளிப்படுத்தப்படுது? இன் மணி டேர்ம்ஸ். அது மணி டேர்ம்ஸ்னால் என்னது? பணத்தால் அது குறிப்பிடப்பட்டால் அது வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா தட் இஸ் மணி காஸ்ட், பண செலவு என்று அழைக்கப்படுகின்றது. தென் இன் அதர் வேர்ட்ஸ் it is the total money expenses incurred by a firm in producing a commodity. It is the total money expenses incurred by a firm in producing a commodity. அது மட்டும் இல்லாமல் ஒரு நிறுவனம், ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு பணம் செலவிடப்படக்கூடிய அனைத்து செலவுகளுமே வந்து என்னது? மணி காஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றது. தென் இந்த மணி காஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னது? மணி காஸ்ட் இன்க்ளூட். அந்த மணி காஸ்ட் அப்படிங்கிறது எதோட தொடர்புடையது? பண செலவு அப்படிங்கிறது எதனோட தொடர்புடையது அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ்,
payment of wages and salaries, payment of rent, interest on capital, expenses of fuel and power, expenses of transportation and other types of production related cost. அப்போ இந்த பணச்செலவு அப்படிங்கிறது எதோடலாம் தொடர்புடையதாக இருக்குது பாருங்கள். எதனோட ரா ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா என்னது மூலப்பொருள்களோட. ஏன்னா அதெல்லாம் வாங்கினா தானே இங்கே உற்பத்தி செய்ய முடியும். அதான் எதெல்லாம் தொடர்புடையது அப்படின்னா மூலப்பொருட்கள் வாங்கக்கூடியது. அப்புறம் என்னது வேஜஸ் ஆஃப் என்னது சொல்லுவாங்க அப்படின்னா பேமெண்ட் ஆஃப் வேஜஸ், கூலி கொடுக்கணும் இல்லையா, வேலை செய்கிறவங்களுக்கு கூலி கொடுக்கணும் இல்லையா, அது உழைப்பிற்கான கூலி. அந்த என்னது சேலரி, சம்பளம் கொடுப்பாங்க, மாத சம்பளம் கொடுப்பாங்களே அவங்க சேலரி. தென் அடுத்து என்ன இருக்குது பாருங்க அப்படின்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் ஆஃப் ரெண்ட், வாடகை கொடுக்குறது. தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், முதலீடு மூலதனம் போடுறோம் இல்லையா, வாங்கி செலவு பண்ணுறோம் இல்லையா, அதற்கான வட்டி கட்டுறது. எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஃபியூல், எரிபொருள் செலவு. அண்ட் பவர், ஆற்றல், இது சக்தி, என்னது மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி, இதுகளுக்கான செலவு. தென் எக்ஸ்பென்சஸ் ஆன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், போக்குவரத்து செலவு. அண்ட் அதர் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ஷன், அதாவது மீதி இருக்கக்கூடிய உற்பத்தி தொடர்புடைய செலவுகள். இது எல்லாமே வந்து இந்த மணி காஸ்ட்டோட தொடர்புடையது. தென் த மணி காஸ்ட் இஸ் ஆல்சோ கால்டு, இந்த மணி காஸ்ட் ஆர் ஆல்சோ கால்டு ப்ரைம் காஸ்ட். இந்த மணி காஸ்ட் அப்படிங்கிறது பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைம் காஸ்ட், prime cost or direct cost or nominal cost or accounting cost or explicit cost or out of packet cost suiting to context. அப்போ இது எந்தெந்த பெயர்கள்லாம் அழைக்கப்படுதுன்னா இந்த பணச்செலவு அப்படிங்கிறது ப்ரைம் காஸ்ட், முதன்மை செலவு. டைரக்ட் காஸ்ட், நேரடி செலவு. நாமினல் காஸ்ட், பெயரளவுக்கான செலவு. ஆர் அக்கௌண்டிங் காஸ்ட், கணக்கியலுக்கான செலவு. ஆர் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட், வெளிப்படையான செலவு. ஆர் அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட் அப்படின்னா அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட் அப்படிங்கிறத வெளியே செல்லக்கூடிய, ஏதாவது வெளியில் போகும்போது வரும்போது செலவு பண்ணுற முடியாது, அதான் ஒரு வெளிப்படையான அந்த செலவு. அல்லது சூட்டிங் டு கான்டெக்ஸ்ட், அதாவது என்னது வெளிச்செல்லும் செலவு அப்படின்னு சொல்லி பல செலவுகளாக இது குறிப்பிடப்படுகின்றது. தென் த நெக்ஸ்ட் ஒன் ரியல் காஸ்ட். ரியல் காஸ்ட் மீன்ஸ் என்னது உண்மை செலவு. The real cost refers to the payment made to compensate the efforts and sacrifice of all factor owners for the services in production. அப்போ real cost refers to the payment made to compensate the efforts and sacrifices of all factor owners for the services in production. அப்போ இந்த உண்மையான செலவு அப்படிங்கிறது எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆல் த ஃபேக்டர்ஸ், இந்த எல்லா உற்பத்தி காரணிகளுடைய உரிமையாளர்கள் சாதிக்கக்கூடிய என்னது எஃபோர்ட்ஸ், அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள். அண்ட் சாக்ரிஃபைஸ், தியாகங்கள். இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது தான் என்னது இந்த ரியல் காஸ்ட், உண்மை செலவு அப்படிங்கிறது. அது முக்கியமாக எதை குறிப்பிடுது? எஃபோர்ட்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ், ஒரு உரிமையாளர் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி அண்ட் தியாகம், இதை குறிக்கக்கூடியதான் என்னது ரியல் காஸ்ட். தென் இட் இன்க்ளூட்ஸ், இது எதனோடலாம் தொடர்புடையது? த எஃபோர்ட்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஆஃப் லேண்ட் லார்ட்ஸ் இன் த யூஸ் ஆஃப் லேண்ட், capitalists to save and invest and workers in foregoing leisure. அதாவது இது எதையோடலாம் தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னா நிலத்தை பயன்படுத்தக்கூடியதால் நிலச்சுவார்ந்தார்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகள். தென் சாக்ரிஃபைஸ், தியாகங்கள். அடுத்தது இந்த இன்வென்ட், என்ன சொல்லுவாங்க என்ன சொல்கிறது அப்படின்னா இன்வெஸ்ட், இந்த முதலீட்டாளர், இந்த முதலீட்டாளர்களுடைய சேமிப்பு, இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது தான் இந்த ரியல் காஸ்ட். தென் த ரியல் காஸ்ட் ஆடம் ஸ்மித் ரெக்கார்டட் pains and sacrifice of labor as real cost of production. ஆடம் ஸ்மித் குறிப்பிடுறாரு ரியல் காஸ்ட், இந்த உண்மை செலவுனா என்ன அப்படின்னு சொல்லி. ஆடம் ஸ்மித் குறிப்பிடுறாரு என்ன? உழைப்பாளர்களினுடைய லேபர்ஸ், அதாவது உழைப்பாளர்களினுடைய பெயின்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ், உழைப்பாளர்களுடைய துன்பங்களும் தியாகங்களும் தான்
ரியல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி யார் ஆடம் ஸ்மித் வந்து குறிப்பிடுறாரு. உழைப்பாளர்களின் துன்பங்களும் தியாகங்களுமே ரியல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆடம் ஸ்மித் குறிப்பிடுறாரு. தென் the next one, explicit cost. Then the next one, explicit cost. Explicit cost means என்ன அப்படின்னா the payment made to others for the purchase of factors of production is known as explicit cost. அதாவது explicit cost means first meaning என்ன அப்படின்னா வெளிப்படையான செலவுகள். அதான் paid out cost. paid out costனா வெளியில் பொருட்கள்லாம் வாங்கக்கூடியதாக செலவு பண்ணுறாங்க இல்லையா, அதான் paid out cost. அப்போ வெளிப்படையான செலவு. அப்போ இந்த பேமெண்ட் made to others for the purchase of factors of production is known as explicit. இந்த உற்பத்தி காரணிகளை வாங்குவதற்காக பிறருக்கு செலுத்தக்கூடிய தொகை அதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த explicit cost என்று அழைக்கப்படக்கூடியது. Then it refers to the actual expenditures of the firm to purchase or hire the inputs the firm needs. அப்போ it refers to the actual expenditures of the firm to purchase or hire the inputs the firm needs. அப்போ இது என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஒரு நிறுவனம் எஃப்எம் ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது அதனுடைய உற்பத்தி காரணி தேவையான உற்பத்தி காரணிகளை விலைக்கு வாங்குறதையோ அல்லது எனது ஃபிம் டு பர்ச்சேஸ் ஹையர் த இன்புட்ஸ்னால் எனது வாடகைக்கு ஓகே அதை விலைக்கு வாங்குறதையோ அல்லது வாடகைக்கு வாங்கக்கூடியதையோ குறிப்பது தான் வந்து எனது எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றது. தென் the explicit cost includes the explicit வெளிப்படையான செலவு அப்படிங்கிறது எதனோட தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா the first one wages, payment for raw material, rent for the building, interest for capital investor, expenditure on transport and advertisement, other expenses like license fees, depreciation and insurance charges etc. அதாவது இது எதனோடெல்லாம் தொடர்புடையதாக இருக்குது பாருங்கள். வேஜஸ் உழைப்பாளர்களுக்கான கூலி, தென் பேமெண்ட் ஃபார் ரா மெட்டீரியல்ஸ் மூலப்பொருட்கள் வாங்குவதற்கான செலவு, தென் அடுத்து என்ன குறிப்பிடுறாங்க ரெண்ட் ஃபார் த பில்டிங் அதாவது வாடகைக்கான கட்டிட வாடகை, தென் இன்ட்ரெஸ்ட் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்டட் அதாவது முதலீட்டிற்கான வட்டி, தென் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் போக்குவரத்துக்கான செலவு, அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் விளம்பர செலவு. இது மட்டும் இல்லாமல் பிற செலவுகளான எனது கட்டண செலவு, தென் தேய்மானம் அப்படிங்கிறது ஓகேயா. டிப்ரிசியேஷன் மீன்ஸ் லைசன்ஸ் மீன்ஸ் எனது உரிமை வாங்குறது. இந்த கட்டடம் அந்த இடத்துல நான் கட்டுறேன் அப்படின்னா அதற்கான உரிமை வாங்குவோம் இல்லையா, அதான் லைசன்ஸ், அந்த உரிமை வாங்குறது. தென் டிப்ரிசியேஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா என்ன சொல்லுவாங்க தேய்மானம், அந்த தேய்மான செலவு. தென் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் சார்ஜஸ், இந்த காப்பீட்டு செலவு. இது எல்லாமே வந்து எக்ஸ்பிளிசிட் காஸ்டோட தொடர்புடையது. Then it is also called accounting cost or out of pocket cost or money cost. இதுவும் வந்து என்னது வெளிப்படையான செலவு அப்படிங்கிறது அக்கௌண்டிங் காஸ்ட் கணக்கியல் செலவு, அல்லது என்ன சொல்கிறாங்க இந்த அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட் வெளி செல்லக்கூடிய செலவு, அல்லது மணி காஸ்ட் பண செலவு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றது. தென் the next one implicit cost. Next one implicit cost. Implicit cost means என்ன அப்படின்னா உள்ளார்ந்த செலவுகள். implicit cost means உள்ளார்ந்த செலவு. The payment made to the use of resources that the firm already owns is known as implicit cost. உள்ளார்ந்த செலவு அப்படின்னு ஏன் குறிப்பிடுறாங்க அப்படின்னா பேமெண்ட் மேட் டு தி யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் தட் த ஃபீம் ஆல்ரெடி ஓன்ஸ். ஆல்ரெடி ஓன்ஸ் மீன்ஸ் என்னது ஏற்கனவே ஒருவருக்கு சொந்தமான அந்த உற்பத்தி அப்படிங்கிறதுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த பேமெண்ட் கூலி அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் என்னது இந்த இம்ப்ளிசிட் காஸ்ட். இதை வந்து ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இன் சிம்பிள் டேர்ம்ஸ் இதை ஷார்ட்டாக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா implicit cost refers to the inputted cost of a firm's self-owned and self-employed resources. இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா என்ன குறிப்பிடுறாங்க
ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமான ரிசோர்ஸஸ் வளங்கள் அப்படிங்கிறது வந்து தென் செல்ஃப் என்ன சொல்கிறாங்க, ஒரு சுய உழைப்பிற்கான செலவுகள் இந்த இம்ப்ளிசிட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி வழங்கப்படுகின்றது. ஒரு நிறுவனத்திற்கு சொந்தமான ரிசோர்ஸஸ் வளங்கள் அப்படிங்கிறது வந்து செல்ஃப் அல்லது செல்ஃப் ஓன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்ட் ரிசோர்ஸஸ், இந்த உழைப்பிற்கான செலவுகள் அப்படிங்கிறத வெளிப்படுத்தப்படுது அந்த இம்ப்ளிசிட் காஸ்ட். தென் a firm or producer may use his own land, building, machinery, core and other factors in the process of production. அது மட்டும் இல்லாமல் எதை குறிப்பிடுறாங்க, ஒரு உற்பத்தியாளர் firm or producer, ஒரு உற்பத்தியாளர் தன்னுடைய சொந்த நிலத்திலேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இஸ் ஓன் லேண்ட், அவருடைய சொந்த நிலமாக இருக்கலாம், அல்லது பில்டிங் ஒரு கட்டடமாக இருக்கலாம், அல்லது மெஷினரி ஒரு இயந்திரமாக இருக்கலாம், அல்லது ஒரு காராக இருக்கலாம், அல்லது என்னது அதர் ஃபேக்டர்ஸ் இன் ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அது மட்டும் இல்லாமல் பிற உற்பத்தி சாதனங்களை கூட அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு உற்பத்தியில் பயன்படுத்துகிறாரு அப்படின்னா அதுக்காக அவர் செலவிடப்படக்கூடிய செலவுகள் தான் வந்து என்னது இந்த உள்ளார்ந்த செலவுகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. Then this costs are not recorded under normal accounting practices as no cash payment takes place. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாத ஒரு செலவு. ஏன்னா செலவு அப்படிங்கிறதுக்கு வந்து என்னது பணம் வந்து வழங்கப்படுவது கிடையாது. Then however, the value of own services are imputed and considered for preparing the profit and loss accounts. Implicit cost is also called as imputed cost or book cost. இந்த implicit cost அப்படிங்கிறது என்னது ஒரு நிறுவனத்தினுடைய ப்ராஃபிட் ஆர் லாஸ், லாபமோ நட்டமோ வந்து கணக்கு செய்யப்படுறாங்க அப்படின்னா அது வந்து என்ன செய்யப்படாது, ஒரு உற்பத்தியாளருடைய சொந்த பணிக்கான மதிப்பில் அது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதுதான் உள்ளார்ந்த செலவு. இதுக்கு இந்த உள்ளார்ந்த செலவுக்கோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இம்புட்டட் காஸ்ட். இம்புட்டட் காஸ்ட் மீன்ஸ் என்னது, மறைந்திருக்கக்கூடிய செலவு. இம்ப்ளிசிட் காஸ்ட் மீன்ஸ் என்னது, உள்ளார்ந்த செலவுன்னு சொன்னோம். இப்போ இம்புட்டட் காஸ்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா மறைந்திருக்கும் செலவு. ஆர் புக் காஸ்ட் மீன்ஸ் என்னது, புத்தக செலவுனால் அது ஏட்டு செலவு என்று அழைக்கப்படுகின்றது. ஓகேயா. தென் நெக்ஸ்ட் ஒன் எக்கனாமிக் காஸ்ட். எக்கனாமிக் காஸ்ட் மீன்ஸ் என்னது, பொருளாதார செலவு. இந்த எக்கனாமிக் காஸ்ட் இட் ரெஃபர்ஸ் டு ஆல் பேமெண்ட்ஸ் மேட் டு த ரிசோர்சஸ் owned and purchased or hired by the firm in order to ensure the regular supply to the process of production. அப்போ இந்த பொருளாதார செலவு அப்படிங்கிறது அந்த உற்பத்திக்கு தேவையான சப்ளை, அந்த அளிப்பை முறைப்படுத்தக்கூடிய சொந்த வளங்களாக இருக்கலாம், அல்லது விலைக்கு வாங்கப்பட்ட அல்லது வாடகைக்கு அமர்த்தப்பட்ட ஒரு உற்பத்தி காரணிகளை குறிக்கக்கூடியதான் வந்து என்ன அப்படின்னா இந்த எக்கனாமிக் காஸ்ட். ஓகே. தென் economic cost is relevant to calculate the normal profit and thereby the economic profit of a firm. இந்த பொருளாதார செலவு அப்படிங்கிறது ஒரு வெளிப்படையான என்னது, இந்த இம்ப்ளிசிட் காஸ்ட் இருக்கு இல்லையா, எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் காஸ்ட், இது வந்து ஒரு வெளிப்படையான அல்லது உள்ளார்ந்த செலவுகளை உள்ளடக்கக்கூடியதுதான் வந்து இந்த எக்கனாமிக் காஸ்ட். தென் economic cost is relevant to calculate the normal profit and thereby the economic profit of your firm. இந்த பொருளாதார செலவு அப்படிங்கிறது சாதாரணமாக என்னது, நார்மல் ப்ராஃபிட், அதான இயல்பு லாபம் அல்லது நார்மல் பை எக்கனாமிக் ப்ராஃபிட் அல்லது என்னது ஒரு பொருளாதார செலவை கொண்டு இதை என்ன பண்ணி இது வந்து ஒரு நார்மல் ப்ராஃபிட், ஒரு சாதாரணமான லாபம் அல்லது ஒரு பொருளாதார லாபம், இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொருளாதாரத்தினுடைய காஸ்ட், இந்த பொருளாதார செலவை கொண்டு இதை கணக்கிடப்படலாம். தான் எக்கனாமிக் cost. Then the next one, social costs. Okay, thank you my dear students. We will see the next class. Okay.